நம்ம ஒருத்தவங்களுக்கு கொடுக்குற வாக்குறுதி எவ்வளோ இம்பார்ட்டண்டான ஒன்று தான் இந்த ஸ்டோரியில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஜேர்னி ஆஃப் குட்டி ஸ்டோரிஸ். ஒரு நாள் கடுமையான பனிப்பொழிவு இருக்கு. அப்போ தன்னோட வீட்டுக்கு வெளியே ஒரு வயசான நபர் இருப்பதை ஒருத்தர் பாக்குறாரு. உடனே வீட்டுக்கு வெளியே வந்து அந்த வயசான நபர்கிட்ட, இந்த குளிர்ல இவ்வளவு நடுங்குறீங்களே, உங்களுக்கு கதகதப்பான துணி எதுவுமே இல்லையான்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த வயசான நபரும், என்கிட்ட கதகதப்பான துணி எதுவுமே இல்லை, இந்த குளிருக்கு நான் பழக்கப்பட்டுட்டேன், அதனால இப்படியே இருந்துட்டேன்னு சொல்றாங்க. உடனே இந்த நபர், சரி ஓகே, நான் உங்களுக்கு கதகதப்பான துணி எடுத்துட்டு வரேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறாங்க. உள்ள போனோடனே வேலை பத்தின சில போன் கால்ஸ் வருது. அதனாலேயே வெளியே இருந்த வயசான நபரை மறந்துட்டு உள்ள வேலை பார்க்க ஆரம்பிச்சிடறாரு. அடுத்த நாள் காலையில தான் அவருக்கு ஞாபகமே வருது. உடனே வேமா கதகதப்பான துணியை எடுத்துட்டு வந்து வெளியே பாக்குறாரு. இந்த சமயத்துல இந்த வயசான நபர் இன்னுமே முடியாத நிலைமைக்கு போயிட்டாரு. இப்போ அவர்கிட்ட, என்கிட்ட கதகதப்பான துணி இல்லாம இருந்தப்போ இந்த குளிருக்கு எதிராக போராடுறதுக்கான தெம்பு எனக்கு இருந்துச்சு. ஆனா நீங்க குடுக்குறேன்னு சொன்னதுனால நான் ரொம்பவே நம்பிக்கிட்டு இருந்தேன். அதனால இப்ப இந்த குளிருக்கு எதிராக போராடுறதுக்கான தெம்பு எனக்கு இல்லாம போயிருச்சு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துலயே அவர் இறந்து போறாரு. இப்போ அந்த நபருக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. நம்ம சொன்ன ஒரு வார்த்தையை நம்மளால காப்பாற்ற முடியலையே நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்றாரு. இந்த மாதிரி யாருக்காவது ஒருத்தருக்கு வாக்குறுதி கொடுக்கறதுக்கு முன்னாடி யோசிங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் அதை நிறைவேற்றாம இருக்காதீங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான ஸ்டோரிஸ் பார்க்கறதுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க.